வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு ஆடி பெருக்கை முன்னிட்டு ஒரு அற்புதமான தலத்தை பார்க்க போகிறோம். நாம் வந்திருக்கிறது கும்பகோணம். இந்த ஆடி பெருக்குக்கு சம்பந்தமுள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம். கும்பகோணம் அப்படின்னாலே மகாமக குளம் எல்லாருக்கும் தெரியும். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற இங்க மகாமக பெருவிழா உலகம் புகழ் பெற்றது. இந்த மகாமக திருக்குளத்துக்கு நவ நதிகளும் இங்க சங்கமிச்சாங்கன்றது ஒரு புராண கதை இருக்கு. அந்த நவ நதிகள் இங்க ஏன் வந்தாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இந்த நவ நதிகளுடைய தரிசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். மகாமக குளத்துக்கு அருகாமையே இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டும்தான் பாரத தேசத்தில் இருக்கிற புனிதமான இந்த 9 நதிகளும் ஒரே சன்னதியில் வரிசையாக அருள் பாலித்துட்டு இருக்காங்க. அதில் நடுநாயகமாக நம்முடைய காவேரி தாய் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு அற்புத சன்னதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. நதிகளாக தான் நீங்கள் போய் தரிசிக்க முடியும். இந்த 9 நதிகளும் ஒரே சன்னதியில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கும்பகோணத்தில் இருக்கிற காசி விஸ்வநாத திருக்கோயிலுக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த நவநதிகளுக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு விசேஷ அபிஷேகம் நடந்து, அலங்காரம் நடந்து, தீபாராதனைகள்லாம் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கிற இந்த அபிஷேகத்தை தான் நாம் இன்னைக்கு தரிசிக்க இருக்கிறோம். சென்ற வருடம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் ஷூட் பண்ண இந்த அபிஷேகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லோருக்கும் செல்வம் பெருக, வளமும் பெருக நாம் பிரார்த்தனை பண்ணி நாம் இந்த கோயிலை தரிசிப்போம். வாங்க போகலாம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.